ரவீந்திரன் துரைசாமி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பீகாருக்கு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். ராகுலோடு ஒரு பிரம்மாண்டமான பேரணி. இன்னொரு பக்கம் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கின்றார். மீண்டும் இந்தியா கூட்டணியை உயிர் பெற செய்யிருக்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு பேசும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியா கூட்டணிக்கான அச்சாரமே பீகார்ல இருந்து தான் தொடங்குச்சு. இந்தியாவினுடைய அந்த பீகார் தலைமை பாட்னாவில் நடந்த முதல் மாநாட்டை சொல்றாங்க. 400 இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னவங்கள 240 இடங்கள்ல சுருக்கி இருக்கிறோம் அப்படின்றாரு. என்ன கணக்கு போடுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதியை விட மிகவும் நுண்ணிய அரசியல் அறிவு கொண்டவர் மு க ஸ்டாலின். அதை பலமுறை அவர் நிரூபிச்சுட்டு வர்றாரு. அந்த வகையில் இன்னைக்கு அவர் பஞ்சாப் முதல்வர் மானை கொண்டு வந்து இங்கே ஒரு திட்டத்தை, அவரோட ஒரு திட்டத்தை இங்கே செயல்படுத்துங்கிறது வந்து இந்திய அளவில் அது தேவையான திட்டம். கல்விக்கு உணவு அவசியங்கிற இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு திட்டம் தான். அது ஒரு பஞ்சாப் முதல்வர் வரன்னு சொல்லும்போது அவர் பாஜகவுக்கு எதிரான ஒரு முதல்வராக இருக்கிறார். இன்னொன்று இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை கன்சால்டேட் பண்ணுறார். ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க யாருமே பிரச்சாரத்துக்கு போகல. அவங்களோட ஒரே அங்கே பிரச்சாரம் என்னவாக இருந்ததுன்னா, கலைஞர் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அருந்ததியர்கள் இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்காங்க, இந்த வருஷத்தில் இவ்வளோ பலன்னு அதைத்தான் அவங்க அந்த இடத்துக்குள்ளே அந்த இடைத்தேர்தலை மையமாக வச்சு அவங்க முன்னெடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு லிங்குஸ்டிக் கன்சால்டேஷன் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இன்னைக்கு பஞ்சாப் முதல்வர் வந்ததும் ஒரு பாஜக எதிர்ப்பு, ஒரு லிங்குஸ்டிக் ஆதரவு. பஞ்சாபியர்கள் இங்கே குறவுனாலும் கூட முதல்வர் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து அவரோட கணக்கு வந்து ஒரு ஹேட்ரடை விட்டு ஆல் இன்க்ளூசிவ் ஜெய்சங்கர், மாண்டில் சீனிவாசன், எஸ்பி சேகர் காப்பா, தென் இன்னொரு ஒரு விளையாட்டுத்துறையில் உள்ள ஒருத்தர், இப்படி 4-5 பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல துறையில் சாதனை படைத்தவங்களுக்கு பேர்களை வைக்கிறத அவர் ஒரு வாடிக்கையாக செய்கிறாரு. திமுகவிலே வெளிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்த அதிமுகவில் இருந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அவரை வந்து சேர்க்கிறாருன்னா, நான் இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறேன், யாருக்கு நான் எதிராக இல்லைங்கிற ஒரு கண்ணோட்டத்தை இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்கல் ஓட்டிங் பேட்டர்னுக்கு தக்கன அவர் கொண்டு போகிறாரு. இதில் பீகாரில் அவர் போகிறாருன்னா அந்த ஓட் ஷோர் அந்த பிரச்சனைகள் இதிலெல்லாம் வரும்போது பீகாரிஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பல அளவு இருக்காங்க. அவங்களும் ஒரு ஓட் பெரிய அளவு டிசைடிங் ஃபேக்டர்னாலும் பரவலாக கொங்கு மண்டலத்தில் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஓட்டுகளையும் நாம் வந்து கருத்தில் கொள்ளணுங்கிற அளவுக்கு அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல தேஜஸ்வி யாதவ் இதெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா, இந்த ஒரு தன்மை இருக்குது. லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் மத்தியில் தான் வந்து யாருக்கும் எதிரானவும் இல்லை, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு எதிரான அந்த அரசியலெல்லாம் இப்போ நாங்கள் பண்ணலை, அதுக்கு வேறு ஆட்கள் வந்துட்டாங்க, அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசியலை பண்ணுறோங்கிற ஆல் இன்க்ளூசிவ் அரசியலுக்கு தேஜஸ்வி யாதவையும் மானையும் பயன்படுத்திக்கிறாரு. அடுத்தபடியாக அவருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன தாக்கம் அதுதான் வரும். அடுத்தபடியாக அந்த திமுக அணிங்கிறது தமிழ்நாட்டில் படுதோல்வியை சந்தித்த அணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகரில் அவர் அதிமுக பிரிஞ்சா நாம தான் ஜெயிப்போம்னு மருது கணேசன் ஒருத்தரை விட்டு யாரை விட்டாலும் ஜெயிப்போம், பணமும் செலவழிக்காண்டாங்கிற லெவலில் இருந்தபோது அவர் எதிர்பாராத ஒரு பின்னடைவை திமுக கழகம் சந்திச்சுது. அந்த பின்னடைவை திமுக கழகம் சந்தித்த சூழ்நிலையில் அவர் கூட இருந்த கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரியில் ஹெச் வசந்தகுமாரை தவிர யாருக்கும் டெபாசிட் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் 0.7% வாக்குகள் தான். மதிமுக அண்ணன் வைகோ 0.9% வாக்கு தான் எடுத்தாங்க. 2 கம்யூனிஸ்டும் 6.5% தான் சொல்லும்போது எல்லாத்துக்குமே பலம் வந்து 33% என்றாலும் கூட ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இவங்க 53க்கு ஜம்ப் பண்ணுறாங்க. அது பிறகு 45க்கு மேலே 46 47 எனிவே அவங்களோட இது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 45% மேலான ஒரு வாக்கு பலத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் இதை வந்து கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி என்னோட வெற்றி தன்னோட வெற்றி நான் போட்ட பிச்சைன்னெல்லாம் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா அவர் ஆர்கே நகரை சந்தித்து அங்கே 3வது போய் டெபாசிட் இழந்து வந்ததையும் அவர் தெளிவாக உணர்றார். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் ஆட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணியின் பலங்கிறதான் அவர் சொல்கிறார். மற்றவங்க நீ கூட்டணி இல்லாமல் ஜெயித்திருவான்னு கேட்டாலும் கூட அவங்க அதை அவரே அதை அட்மிட் பண்ணிட்டு தான் போகிறாருங்கிறத அவங்க அதை உணரலை. கூட்டணி பலன்னு சொல்லும்போது இன்னைக்கு அவருக்கு அதில் பிரதான கூட்டணியாக இருக்கிறது காங்கிரஸுக்கும் அவருக்குள்ள உள்ள அந்த உறவு திக்காக இருக்கணுங்கிறதுல காங்கிரஸும் விரும்புகிறாங்க, அவரும் விரும்புகிறாப்புல. இப்போ காங்கிரஸ் உறவு வந்து இன்னைக்கு இப்படி தமிழ்நாட்டுக்கும் தேவைன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சாலிடாரிட்டியை ஒரு நேஷனல் இஷ்யூவில் போய் காங்கிரஸ் கூட அவர் நிற்கிறாரு. அதே வேளையில் ரொம்ப நுட்பமான இடத்தை நோக்கி நகர்த்திருக்கீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப திக்கா இருக்கணும்னு விரும்புகிறாருன்ற வார்த்தையை ரவீந்திரன் துரைசாமி பயன்படுத்துறாரு. இப்போ அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம்
திமுகவுக்கோ அல்லது காங்கிரஸ்க்கு ஏன் வருது? விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, அவரை வச்செல்லாம் ஒரு கூட்டணிங்கெல்லாம் சும்மா கம்பக்கு 8.3% சீமான் வாக்கெடுத்ததுக்கு மேல பொறாமையிலையும் கால் பண்ணுறதுன்னு சொல்றதுதான் அது ப்ரூவ் ஆகும். நேற்று கூட ஓபிஎஸ் விஜய் ஒன்றும் பொருட்படுத்தலை, இவரும் பொருட்படுத்த போறதில்லை. பத்திரிகையில் வரதெல்லாம் இப்போ இட்டு கட்டிய பொய் செய்திகள், கேசிய செய்திகள், ஆனா பெண்ணா திருநங்கையா திருநம்பியா யார் கொடுக்குற செய்தின்னு தெரியாத செய்திகள்னு அவுட்ரைட்டாக நான் அடிச்சிடுறேன். ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. அதை நான் மறுக்க வரல. இந்த செய்திகளில் நம்பகத்தன்மை இல்லை. ஸ்டாலின் வந்து இப்படி ஒன்று இருந்ததுன்னா அதில் ஏன் சான்ஸ் எடுக்கணும்? நாம காங்கிரஸ் நமக்கு தேவைங்கிறதுல தெளிவாகவே போயிருங்கிற அடிப்படையில் அவரும் போகலாம். ஏன் காங்கிரஸ் இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு மாணவர் போராட்டத்துக்கு ராகுல் காந்தியே வந்து டெல்லியில் வந்து நிற்கிறார். ஸோ அவங்களுக்கும் வந்து திமுக விட்டா இன்னைக்கு வந்து 22 எம்பி திமுக கழகத்துக்கு இருக்குது. மோடி காங்கிரஸையும் டிஎம்கேயும் பிரிக்கணுங்கிற அரசியலை தான் 2021 செய்தார். அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன், சசிகலா அம்மையார் வந்து பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு அடிச்சு ஆணித்தரமாக நான் தான் சொன்னேன். நம்ம பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணவங்கலாம் சொன்னதே மீறி அது நடந்ததுன்னா, மோடி என்ன பார்க்குறாருன்னா, காங்கிரஸ் இங்கே வந்து 9 சீட்டு 10 சீட்டு வருதுங்கிறதான் மோடிக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. ரியல் பொலிட்டிக்ஸில் சகோதரர் குமார் இங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் வேற இருந்தாலும் கூட மேல்மட்டத்தில் அப்படி ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ காங்கிரஸும் அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு 240 தான் பாஜகவின் சீட்டுன்னு சொல்லும்போது, என்டிஏக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லும்போது, இந்த 22 கூடுதலாக வைட்டலாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களும் ஸ்டாலின்கிட்ட வந்து ரொம்ப ஸ்டெடியாக தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு இப்போ தேவை அசம்பிளி எலெக்ஷன் தேவை, காங்கிரஸுக்கு ஓட்டு கன்சாலிடேட் ஆகணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலின் இப்பொழுது போறார். காங்கிரஸுக்கும் வந்து ஸ்டாலின் போயிட்டாருன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு ஒரு மம்தா பானர்ஜி அளவுக்கு ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இல்லை. பானர்ஜிக்கு வந்து காங்கிரஸ் இல்லாமலே அவங்களால ஜெயித்து வர முடியும். ஸ்டாலின் இங்க வந்து காங்கிரஸ் இருந்தாதான் ஜெயித்து வர முடியும். பாஜகவே என்ன நினைக்குதுன்னா, நீங்க மம்தா பானர்ஜி மாதிரி பெரிய ஃபோர்ஸ் ஆகுங்கன்னு தான் பாஜக நினைச்சு சொல்றாங்க. பட் அப்படி ஸ்டாலின் அப்படி பெரிய ஃபோர்ஸ் ஆகக்கூடிய முயற்சியில அது இப்படி இந்த ஹப்ஸ் அண்ட் த லிப்ஸ் தேர் ஆர் சோ மெனி சில்ப்ஸ்னு அடி வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக சேஃபர் சைடு காங்கிரஸ் வேணுங்கிறதுக்காக புள்ளி இருக்கு இல்லைங்க சார். இப்போ திருநெல்வேலிக்கு வந்த பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறப்போ திமுகவை வேரோடு பிடுங்கி எறியணும்னு சொல்றாரு. இன்னொன்னு, ராகுல் காந்தியால மத்தியில் பிரதமர் பதவியை பிடிக்க முடியாது, தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினால முதலமைச்சராக முடியாது, தடுத்துருவோன்றார். இன்னொன்று, கடுமையான விமர்சனங்களை கடந்த காலத்தில் முன்வைத்த அதிமுக மீது முன்வைத்த பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதலமைச்சராக இபிஎஸ்ஸை மாற்றணுன்ற இடத்தை நோக்கி நகர்த்து நிற்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த பின்னணியில் பீகாரில் போன முதலமைச்சர் ஸ்டாலின் 240 தொகுதியில் சீட்டுக்குள்ளே நாங்கள் பாஜகவை சுருக்கிட்டோம்னு சொல்கிறது வெசஸ்ல எந்த இடத்துல நிக்குது? இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது அண்ணாமலை 15 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தார். இந்த இடத்துக்குள்ள பார்க்க வேண்டியது அமித்ஷா அந்த அரசியலை தான் பண்றாரு. பட் மோடி வந்து ராஜ்நாத் சிங்கை தான் கலைஞர் நினைவிடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதே அண்ணாமலை மேலிடம் வந்து கலைஞர் நினைவிடத்துக்கு போகும்போது அவரும் அங்கே போக வேண்டியதான் இருக்குது. கனிமொழியை தான் ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க அவங்க நினைச்சிருந்தா பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் வந்து பிஎம்முக்கு தெரியாதா யாரு நம்மளை வரவேற்க வராங்க இல்லைன்னு பிஎம்ஓக்கு தெரியாதா? செய்திருக்கலாம். அப்படி செய்யாதவங்க, அதையும் செய்யாதவங்க எடப்பாடி பேரையும் ட்விட்டரில் போடலை. ஸோ மோடியோட டெல்லி மூவுங்கிறது வந்து மற்ற மூவ்ல இருந்து 2021 இருந்து மாறி இருக்கிறது மாதிரி சற்று மாற்றம் அதில் இருக்கத்தான் செய்யுது. பட் ஸ்டாலினும் என்ன பார்க்குறாருன்னா, தான் மோடிக்கு ஆளுன்னு சீமான் அவரை சொல்லிட்டு இருக்கிறாரு, விஜய் அவரை அக்யூஸ் பண்றாரு, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அக்யூஸ் பண்றாரு. ஸோ இந்த அக்யூசேஷன் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதும், காங்கிரஸ் கூட்டணி தேவைங்கிறதும், பாஜக எதிர்ப்பில் நாங்கள் களத்துக்குள்ள உறுதியாக தான் இருக்குங்கிற காட்டுறதுக்கும், ஆன்டி பிஜேபி ஆட்டு பாஜகவில் பாதிக்கப்பட்ட ஆம் ஆத்மி மான கூட்டி ஃபங்க்ஷன் நடத்துறதும், பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாட்டும் ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டும் ஸ்டாலின் போறதுல தெளிவான அரசியல் கலக்கு இருக்குது. இதையும் தாண்டி ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் யாருக்கும் ஒத்துக்கூட முடிஞ்சதோ முடியலையோ, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மக்கள் திலகம்
முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த 3 பேரை விட பெரிய அளவுக்கு இந்திய அரசியல்ல உயர்ந்து இருக்குங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. இன்னொன்று, இப்போ தாவேகாவினுடைய இந்த மாநாட்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க இரண்டாவது கேள்வியிலேயே அந்த கேள்வியை உடைச்சிட்டீங்க. இருந்தாலும் கூட ஒரு டாக் ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று, பாஜகவும் அதிமுகவும் பேசக்கூடிய இந்த பேச்சுன்றதும் பிரச்சாரம் என்பதும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற முனைப்பு காட்டுறப்போ என்ன ஸ்டோக் வைக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின்? இல்லை, நான் அந்த இடத்துக்குள்ள அவர் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைச்சா அவர் எடுக்கலாம். அவர் எடுக்க வேண்டிய முடிவு அரசியலில் அலர்ட்டா ஒவ்வொருத்தர் இருக்கணும். என்னை பொறுத்தவரை கூட்டம் கலைஞ்சு போனதிலே அது எங்கள் அண்ணன் நடிகத்தலைவர் சிவாஜி கணேசன், சகோதரர் சரத்குமார் மாதிரி அது கேட்க வந்த கூட்டம் இல்லை, பார்க்க வந்த கூட்டம் தாங்கிறதும் என்னோட கணிப்பு. பட் அரசியல் தலைவர் என்னோட கணிப்பை எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. அவங்க அலர்ட்டா இருந்து எந்த ஒரு பாதிப்பும் தங்களுக்கு வந்துடக்கூடாது. காங்கிரஸ் கூட்டணி நமக்கு முக்கியம். காங்கிரஸுக்கு இங்கே பெரிய ஓட்டு பலம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களும் டெபாசிட் இழந்தவங்க தான். அதே மாதிரி ஸ்டாலினும் டெபாசிட் இழந்தவர் தான் ஆர்கே நகர்லங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. ஸோ அந்த வகையில் காம்பினேஷன் கமிஷன் நம்ம ஜெயித்திருக்கோம். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்கு காங்கிரஸ் தேவை. அந்த இடத்துக்குள்ள எந்த பழுதும் வந்துடக்கூடாதுன்னு அலர்ட்டா ஸ்டாலின் மூவ் பண்றதா கூட எடுத்துக்கலாம். பேசுறது